சாண்ட்ரா அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. பார்வதி செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாரி சொன்ன விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெட் கார்ட் குடுத்ததுக்காக இனி ஒரு பிஆர் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து அடி அடின்னு அடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. திவ்யாவ பத்தியும் ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. இந்த 50 ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சூப்பராவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிந்தியில பிரம்மாண்ட ஒரு லான்ச்சாவே இருக்கு. கண்டிப்பா பிக் பாஸ்க்கு ஈடா இருக்கும் போல இருக்கு. இந்த ஷோவும் அவ்ளோ ஒரு பிரம்மாண்டமா லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் வந்து தமிழ்லயோ அல்லது எல்லாத்துலயும் வந்து லான்ச் ஆகறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு. ஏன்னா இந்த ஷோ வந்து ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாவே இறக்கிருவாய்ங்க. ஏன்னா வந்து எவிக்ட் ஆகுறது யாருன்னு சொன்னா, ஒரு நாளுக்கு 1,00,000 கிடைக்கும் அப்படின்ற மாரிலாம் போடுறாங்க. ஆனா பிரம்மாண்ட செலவுல தான் இறக்கியிருக்காங்க பாலிவுட்ல. அதனால கண்டிப்பாவே வந்து ஸ்ருதிகாலாம் கூட இருக்காங்க. தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்க மாரி தான் நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச பிறகு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில நபர்களோட இன்டர்வியூஸ் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டீங்க. அவங்கலாம் அந்த அளவுக்கு பிரபலம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். நெறைய பேரோட இன்டர்வியூஸ் இல்ல இப்ப வியானாவா இருக்கட்டும், அப்ப எவிக்ட் ஆன இது பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு சர்ச்சைகள்லாம் போகுது. அதுக்காக வந்து எஃப்ஜேவா இருக்கட்டும், நெறைய பேத்தோட இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. அவங்க எவிக்ட் ஆனப்போ ஒரு இன்டர்வியூ அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாரையுமே எடுக்கல. ஒரு சில நபர்கள வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஃபேன் ஃபெஸ்டிவலுமே பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா, பார்வதி, கம்ருதீன் இந்த மாரி இப்ப சாண்ட்ரா, பிரஜன் இவங்கலாம் இது பண்ணாங்க. இதுல சாண்ட்ரா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பார்வதிய பத்தி ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, உள்ள இருந்தப்போ பார்வதி வந்து ஒரு மாரியா தான் இது பண்ணாங்க. அதாவது அவங்க பிரஜன் விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இப்ப பிரஜனோட ஃபேன்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து அவங்க கூட தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நெனைப்பாங்க. நான் அப்டியே பார்த்துட்டு இருப்பேன். நான் ஓரமா தான் நிப்பேன். ஆனா பார்வதி வந்து அப்டி பண்ணவே இல்ல. அவனோட பாடி எப்டி இருக்கு? 2 குழந்தை பொறந்து எப்டி இருக்கான்ப்பா? அப்டின்ற விஷயத்த அவங்க சொல்லி, அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு மாரி பேசினாங்க. அதனால தான் வந்து நான் செருப்பால அடிப்பேன் அப்டின்ற மாரிலாம் சொன்னேன். அப்டின்ற விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால தான் அந்த லாங் டிரைவ் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அமித்க்கு உங்களுக்கு வந்து இதாச்சு. அதாவது உங்களுக்கு பொசசிவ் ஆச்சான்னு கேட்கறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க. மத்தவங்க பண்றது வேற. இவங்க கொஞ்சம் வேற மாரி பண்ணிட்டாங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க. அப்புறமேட்டு பார்வதி அண்ட் கமருதீன் ரெட் கார்ட் குடுத்து வெளில வந்த பிறகு ஒரு பிஆர் கும்பல் போட்டு நெகட்டிவா அடிச்சாங்க அப்டின்ற விஷயத்த சொன்னாங்க. அது எதனால அப்டின்னா, நான் அந்த ரெட் கார்ட் குடுத்ததுக்கான காரணமே வந்து நான் தானே. அதனால தான் வந்து இவங்க எல்லாரும் போட்டு என்னைய அடிச்சாங்க. அப்டின்ற மாரி ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சண்டைய தவிர்த்துருவேன். சண்டை போடணும்னு விரும்ப மாட்டேன். அப்டின்ற மாரி. மத்தவங்க தான் இவங்கள கூப்ட்டு சண்டைக்கு வாடா அப்டின்னு கூப்ட்ட மாரி பண்ணாங்க. நெறையா பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்துருக்கோம். அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து கானா பாக்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள. பண்ணிட்டு என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ள தூங்குறதுக்கோ வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதோ எதுக்கோ போல. டெய்லி பேமெண்ட் வாங்குறீங்க. 24x7 வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நைட் நீங்க வந்து ஒரு 11, 12 கூட தூங்கிட்டீங்கன்னா, காலைல 8 மணி வரைக்கும் 8 மணிக்கு அப்புறம் தான் பாட்டு வரும். அதனால 8 மணி நேரம் கண்டிப்பா நீங்க தூங்கிருவீங்க. அட்லீஸ்ட் இப்ப நைட் தூங்குறதே நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? 1 மணிக்கு ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க. 2 மணிக்கு ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு இது ஒரு நடிக்கிறது மாரி தான். இது ஒரு சர்வே ஒரு ஷோ தான். அதுல நீங்க வந்து பண்ண வேண்டியது தானே! அதுனா மத்தவங்களே நான் உள்ள நீங்க எனக்கு பாட்டு பாடுறனால எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்க சண்டையெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெட் கார்ட் குடுத்து வெளியில போறப்பயும் கூட பார்த்தீங்கன்னா, இவங்க சண்டைய தவிர்க்கணும் அப்டின்னா, நெறைய இடத்துல சண்டைய தவிர்த்திருந்திருக்காங்க. கனியோடையா இருக்கட்டும், நெறைய பேத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைய தவிர்க்கலாம். ஆனா இவங்க வந்து அந்த இடத்துல எதுக்கு இந்த சண்டை தேவையில்லாத சண்டை தானே அப்டின்ற மாரி வேணுக்குனே தான் வந்து கிரியேட் பண்ண மாரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இவங்களுக்கு ஆச்சு. அதுதான் வந்து திவ்யா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு இவர் பிரசன்ட் எவிக்ட் ஆயி வெளியில போகும்போது நல்லா தெரியுது. இவங்க ஒரு அப்செட்ல இருக்காங்க. அந்த துண்டிப்பு, சேர்ப்பு விஷயத்துல அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு பொசசிவ் இருக்கு அப்டின்ற மாரி பிரசன்ட்டே சொன்னாங்க. "நீ வெளியில போய் பாரு. இந்த தப்புனால தான் நீ வெளில போனன்னு" சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, "லைவ்ல ஒரு விஷயம் நடந்ததெல்லாம் நான் ஒரு விஷயம் வந்துச்சு. அது வேற மாரி வந்துச்சு. சில விஷயம் காட்டப்படலைங்கிறாங்க. நம்ம தான் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படி என்ன விஷயங்கள் வரல? இல்ல வேற எதுவும் ஓடிடில வருதா? அப்படின்ற மாரி தான் நம்மளுக்குமே கேட்க தோணுது. அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க இடத்துல திவ்யா வந்து நான் எடுக்கட்டுமா? அப்படின்னு தான் கேட்டாங்க. இவங்க அத எத மாரி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ரால வந்து என் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தோம். அதெல்லாம் அவங்க எடுத்தரட்டுமா? இது பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. அப்படின்ற ஒரு ஒரு நோக்குல வந்து அவங்க கொண்டு போறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதே! அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு வந்து சொல்ல தோணுது. ட்ரெஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க அப்செட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு, அவங்களும் திவ்யா வந்து பொலைட்டா தான் அவங்கள்ட்ட பேசுவாங்க. ட்ரெஸ் நான் எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாரி ஒரு டோன்ல தான் இருக்கும்.
அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிரியேட் பண்ணி, "நீ ஏன்னு சொல்லட்டுமா நானு?" அப்படின்ற மாரி ஒண்ணு ஹைப்ல கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போயிட்டு அத எங்கேயோ கொண்டு போனாங்க. நெறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வேற மாரி ஒரு கிரியேட் பண்ணனால தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அழகா அததான் வந்து செலிப்ரேஷன் வீக்ல வந்து எல்லாருமே உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. ஏன் அரோரா வந்து இந்த பிரச்சனையப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா, செலிப்ரேஷன் வீக்ல வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. கனியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுவும் பியானோலாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. ஆனா பிரஜன் அத சொல்லும்போது வந்து வேற மாரி சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்டின்னா, ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் அவங்க எந்த எபிசோட்ஸும் பார்க்கவே இல்ல. ஒரு சில பிஆர் டீம் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி, அவங்கள வந்து பேச வச்சாங்க. அப்டின்ற லெவல் அவங்களே ரம்யா அப்டின்ற மாரி வந்து சொன்னாங்க. என்னதான் பேச வச்சாலுமே, அவங்க ஒரு சில கேட்ட ரொம்ப ஹார்ஷா வந்து பியானா போனாங்க. அது தப்பு தான். ஆனா ஒரு சில விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டாவே கேட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பார்வதி வந்து இந்த மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல. அந்த கார் பிரச்சனையப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கனி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து தள்ளி விடலான்னு இருக்கு. பேசி வெளியில அனுப்பணும்னு இருக்கு. இவங்க எட்டி உதைச்சது தப்பு அப்டின்ற மாரி. எட்டி உதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு இவங்களே சொல்றாங்க. அப்டின்னா இவங்களே இறங்கியிருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து இவங்க ஃபினால் அந்த டாப் 5 எல்லாம் அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. கமருதீன், பார்வதி, கானா வினோத் இருந்திருப்பாரு. வினோத் டைட்டில் அடிச்சிருப்பாரு. ரன்னர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணா வந்திருந்திருக்கலாம் அப்டின்ற மாரி தான் கருத்தா இருக்கு. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.